பல வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ஃபனேஜா இருந்த பில்டிங் இப்போ அபார்ட்மெண்டா இருக்கு. ஆர்ஃபனேஜா இருக்கும்போது ஃபயர் ஆக்சிடென்ட்ல நிறைய குழந்தைகள் இறந்து போயிடுறாங்க. லேட்டரா அது ஒரு மேன்ஷனா மாறிடுது. ஆனா இறந்து போன சின்ன பசங்கலாம் அதே மேன்ஷன்ல இன்னும் கோஸ்டா இருக்காங்கன்ற ரூமர் ஊர் ஃபுல்லா பரவுது. இதை தெரிஞ்சுக்க ஒருத்தன் அந்த மேன்ஷனுக்குள்ள போறான். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. நான் இன்னைக்கு சொல்ல போற கதை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆத்தர். ஜிஓன்னு ஒருத்தன் கார்ட்டூனிஸ்டா இருக்கான். அவனோட ப்ரீவியஸ் ஹாரர் ப்ராஜெக்ட் மக்கள் கிட்ட ஃபெயில் ஆயிடுது. அப்போ அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஆத்தர் கதை எழுதுனதுக்கு அப்புறமா காணாம போயிட்டாரு. அவர் அதுக்கப்புறம் கதையை எழுதல. அவர் கடைசியா அந்த கோஸ்ட் மேன்ஷனுக்கு தான் போயிட்டு வந்தாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பத்தி சொல்றா. உடனே இவனும் அடுத்த ஹாரர் ப்ராஜெக்டுக்காக ஸ்டோரி எழுத அந்த கோஸ்ட் மேன்ஷனுக்கு தனியா போறான். உள்ள போனதும் அவனுக்கு சீலிங் மேல ஏதோ சவுண்ட் கேக்குது. அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை இவனுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கு. இவன் திரும்பி பாக்குறப்போ அங்க யாருமே இல்ல. அப்போ வயசான ஒருத்தர் அங்க உள்ள வராரு. அவரு தன்னை மேன்ஷனை பாத்துக்கிற கேர் டேக்கர்னு அறிமுகப்படுத்திக்கிறாரு. அவர்கிட்ட ஜீவு இந்த மேன்ஷன்ல நிறைய அமானுஷ விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான். அவர் சொல்ல போறத அவரோட பெர்மிஷனோட ரெக்கார்டும் பண்ணிக்கிறான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு ஆர்ஃபனேஜா இருந்தது. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனப்போ பார்த்துக்கிட்டு இருந்த பெரியவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. நிறைய சின்ன பசங்க தீயில கருகி இறந்து போயிட்டாங்க. ஆனா நீ சொல்ற மாதிரி அமானுஷ விஷயங்கள்லாம் இங்க நடக்குதுன்னு பரவுனது ஒரு ஆத்தர் இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த கேர்டேக்கர். ரூம் நம்பர் 504. ஒரு ஆத்தர் வீடு பார்க்க அந்த மேன்ஷனுக்குள்ள வராரு. இவரை ஒரு வீட்டு புரோக்கர் கூட்டிட்டு வரான். அந்த ஆத்தர் வந்த உடனே ஃப்ளோர்ல காதை வச்சு கேட்கிறாரு. அப்போ சின்ன பசங்களா விளையாடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த ஆத்தர் புரோக்கர் கிட்ட கீழே சின்ன பசங்களா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. உடனே புரோக்கர் வந்து இது சம்மர் டைம் ஹாலிடேன்றனால நிறைய சின்ன பசங்க வருவாங்க, கொஞ்ச நாள்லயே அவங்க காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. நானும் இதே பில்டிங்ல தான் மேல ஃப்ளோர்ல இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றான். உடனே அதுக்கு அந்த ஆத்தர் வந்து நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, இந்த ரூம் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. அன்னைக்கு நைட் அவரு லேப்டாப்ல புக் எழுத ஆரம்பிக்கிறாரு. அவர் எழுந்து போய் ஆல்கஹாலை எடுக்கிறப்போ அது பயங்கரமா ஆடுது. ஃப்ளோருக்கு கீழே சின்ன பசங்களா விளையாடுற மாதிரியே சவுண்ட் கேக்குது. டக்குன்னு அவருக்கு காலும் வருது. போன்ல அவரோட வைஃப் பேசுறாங்க. இவரு அடிக்கடி புக் எழுதுறோம்னு சொல்லிட்டு வந்துடுறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. சத்தம் போட்டுட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இவரு எழுந்துக்கும் போது மூடி வச்ச லேப்டாப் இப்போ மறுபடியும் ஓபன்ல இருக்கு. அவர் அதை அப்படியே க்ளோஸ் பண்றாரு. மார்னிங் எழுந்ததும் அவர் நேரா பார்மசிக்கு போறாரு. தலைவலிக்கு மாத்திரை கேட்கிறாரு. அப்போ இன்னொருத்த வந்து கரையெல்லாம் ரிமூவ் பண்ற மாதிரி ஏதாவது இங்க இருக்குமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த பார்மசிஸ்ட் வந்து எதிர்காட்டுல கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஆத்தர் சேஞ்ச் கூட வாங்காம மாத்திரையை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அவர் மறுபடியும் ரூமுக்கு வந்ததும் ஃப்ரிட்ஜ்ல போய் தண்ணி எடுத்துட்டு வராரு. உள்ள வரப்போ இருந்த லேப்டாப்பை இப்போ காணோம். ஒரு குழந்தை சிரிச்சுக்கிட்டே அவர் ரூம்ல ஓடுற மாதிரியே இருக்கு. இவரு போய் செக் பண்றப்போ இவருக்கு பின்னாடி இருக்கிற டோர் ஓபன் ஆகுது. டோரை க்ளோஸ் பண்ணலான்னு போறாரு. அப்போ ஒரு பழைய ஷூ அங்க இருக்கு. அதுல ஜியோன்னு பேரும் இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே மேல இருந்து லேப்டாப் கீழே விழுது. ஒரு சின்ன பையன் இவரோட கண்ணு முன்னாடியே ரூமை விட்டு வெளில ஓடி போறான். இவரு வெளில போய் காரிடார்ல பாக்குறப்போ நிறைய குழந்தைகள் சிரிக்கிற மாதிரி சத்தம் மட்டும் கேக்குது. பட் ஆனா அங்க யாருமே இல்ல. உடனே இவரு கேர்டேக்கர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. ரெண்டு பேரும் சிசிடிவில செக் பண்றாங்க. எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கீழ் ஃப்ளோர்ல சின்ன பசங்களே இல்ல அப்படின்னு அந்த கேர்டேக்கர் சொல்றாரு. அவரை நம்பாம அந்த ஆத்தர் கோவப்பட்டு நானே போய் அங்க செக் பண்றேன் அப்படின்னு போறாரு. அவரோட கீழ் ஃப்ளோர் போய் கதவை தட்டுறாரு. எவ்வளவு தட்டி எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இவரை எட்டி உள்ள பார்க்கும்போது சின்ன குழந்தைகளோட ஷூலாம் லைனா அடிக்கிருக்கு. வெளில இருந்த ரேக்கை செக் பண்றாரு. நிறைய ஷூ இருக்கு. ஒரே ஒரு ஷூ மட்டும் தனியா இருக்கு. அதுல ஜியோன்ற நேமும் போட்டு இருக்கு. உடனே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நீ உள்ளதா இருக்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்க இருந்த எல்லா ஷூவுமே கவர்ல போட்டு குப்பை தொட்டில போட்டு ரூமுக்கு வந்துடுறாரு. அன்னைக்கு நைட் அவரு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அவரோட ரூம்குள்ள டோர் தானா ஓபன் ஆகுது. அந்த சவுண்ட் கேட்டு கண்ணு முழிச்சு பாக்குறாரு. வெளில வந்து ஹால்ல லைட் போடுறாரு. ஆனா லைட் ஆன் ஆகல. ஒவ்வொரு ரூமா செக் பண்றாரு. அப்ப அவர் குப்பை தொட்டில போட்ட அந்த ஷூ கவர் பேக் அவர் ரூம்ல இருக்கு. அதை எடுக்க கிட்ட போறப்போ ஒரு சின்ன பையன் ஓடி போறான். டக்குன்னு அவரு ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. இவரும் பொறுமையா போய் கதவு ஓட்ட வழியா பாக்குறான். 3 பசங்க திரும்பி நின்றுட்டு இருக்காங்க. காரிடார்ல லைட் வேற அணைஞ்சு எரிஞ்சிட்டு இருக்கு. இவரு பார்த்துட்டு இருக்கப்போவே ஒரு சின்ன குழந்தை ரத்த காயத்தோட இவர் முன்னாடி வந்து நிக்குது. பயந்து போய் இவரு கீழே விழுந்துடுறாரு. அந்த ஷூலாம் ஃப்ளோர் ஃபுல்லா இருக்கு. அவர் எழுந்து பார்க்கும்போது சீலிங் ஃபுல்லா சின்ன குழந்தைங்க தொங்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த ஆத்தரோட சாப்டர் முடியுது.
செகண்ட் சாப்டர் ஃபார்மசிஸ்ட். காணாம போன அந்த ஆத்தர் இங்கதான் இருந்தாரா, அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஜீவு கேக்குறான். உடனே அந்த கேர்டேக்கர் டாபிக்க மாத்துறாரு. நீ என்ன கார்ட்டூன் இதுக்கு முன்னாடி எழுதுன அப்படின்னு சொல்லி அவனோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேக்குறாரு. அதெல்லாம் எப்படி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு ஜீவு சொல்றான். உடனே அந்த கேர்டேக்கர், இப்படிதான் மேன்ஷன்ல 9th ஃப்ளோர்ல ஒரு பொண்ணு இருந்தா, ரொம்ப அழகாவும் ஃபேஷனபிளான பொண்ணு, ஆனா அவ தப்பான ஒருத்தனை டேட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரூம் நம்பர் 907. அந்த பொண்ணு குளிச்சுட்டு வெளில வரப்போ ரேடியோல ஹஸ்பண்டே ஒய்ஃபையும் டாக்டரையும் கொன்னுட்டாருன்னு நியூஸ் போயிட்டு இருக்கு. அவ பார்மசிக்கு கிளம்பி போயிடுறா. அப்போ அந்த ஆத்தர் டேப்லெட் வாங்க வராரு. இன்னொருத்தனும் கரை எடுக்கிற மருந்து கேட்டு வரான். அந்த ஆத்தர் போனதும் இவளுக்கு பின்னாடி கூட வேலை செய்யற பொண்ணு வந்து நிக்கிறா. ஒரு செகண்ட் இவ ரொம்ப பயந்து போயிடுறா. அவகிட்ட கல்யாணம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறா. உடனே அவ, இன்னுமா அந்த ஆல்ரெடி கல்யாணமான பையனை நீ டேட் பண்ணிட்டு இருக்க, அவ ஒரு ஸ்டூபிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே இவ, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதான், ஆனா ஸ்டூபிட்லாம் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்றா. அப்போ இவளுக்கு ஒரு போன் கால் வருது. இவ பேசிட்டு கடைக்கு முன்னாடி வரா. போன்ல இவ டேட் பண்ணிட்டு இருந்தவ, நைட்டு நான் ரூமுக்கு வரேன் அப்படின்னு சொல்றான். என்னாச்சு, ஏன் திடீர்னு இப்ப வரேன்றீங்க அப்படின்னு இவ கேக்குறா. ஆனா அதுக்கு பதில் கூட சொல்லாம கால் கட் ஆயிடுது. அப்போ இவ கூட வேலை செய்யற பொண்ணு உள்ள வரா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தது யாரு அப்படின்னு குழப்பத்துக்கு போயிட்டா. இவ ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ டோர் பெல் அடிக்குது. வெளில இவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அதுவும் ரொம்ப ஈரமா. உள்ள கூப்பிட்டு என்னாச்சு, மழையா இருக்கா அப்படின்னு கேக்குறா. ஆனா அவன் எந்த பதிலுமே சொல்லாம உள்ள வந்து அமைதியா உட்கார்ந்துக்கிறான். நான் நைட்ல எனக்கு கால் பண்ணாதன்னு சொன்னேன், என்னோட ஒய்ஃப் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு அவன் சொல்றான். உடனே இவ, நல்லது தானே, அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்றா. உடனே அவன், நான் உன் கூட இருக்கேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாத, நான் கொஞ்ச நாள் மட்டும் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு கேக்குறான். ஆனா அவ, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், இனிமே நீ இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ இவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அவளோட பாய் ஃப்ரெண்டை எழுப்புறா. ஆனா அவன் ஏந்துக்கவே மாட்டேன்றான். சரி நீ இவளே போய் பாக்குறா. அப்போ யாரோ ஒருத்தர் இவளோட ரூம்ல குளிச்சிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. இவ போய் உள்ளேயே ஓபன் பண்ணி பாக்குறா. ஆனா அங்க யாருமே இல்லை. நெக்ஸ்ட் டே இவ பார்மசிக்கு போனதும் போலீஸ் ஆபீசர்லாம் வந்துடுறாங்க. அவளோட பாய் ஃப்ரெண்டை தேடி வராங்க. அவன் மொத்த ஃபேமிலியை கொன்னுட்டு தலைமறைவாயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ரேடியோல கேட்ட நியூஸ் இவளுக்கு ஞாபகம் வருது. போலீஸ் கிட்ட எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துடுறா. உள்ள வந்து தேடிட்டு இருக்க அவனை. அப்ப அவன், நான் குளிச்சிட்டு இருக்கேன், யாருக்கிட்டையும் சொல்லிடாத நான் இங்க இருக்கேன்னு அப்படின்னு சொல்றான். இவளும், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உன் ஃபேமிலி நீ கொன்னுட்டேன்னு எனக்கு தெரியும், இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஆனா நம்ம இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே பேக் ரெடி பண்றான். அவன் உள்ள இருந்துகிட்டே இல்ல, நான் இங்க குளிக்கிறேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்றான். நான் சொல்ல மாட்டேன், நீ சீக்கிரம் குளிச்சுட்டு வா, நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு இவளும் கத்துறா. ஆனா மறுபடியும் அவன், நான் இங்க இருக்கேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ரொம்ப கோவமே வந்தது. பயங்கரமா திட்டி விட்டுடுறா. அப்போ அவன், நான் இங்க குளிக்கிறேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்ற அந்த ஒரே சென்டென்ஸை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க ரூம் காலிங் பெல் அடிக்குது. இவ கதவு ஓட்ட வழியா பாக்குறப்போ அவளோட பாய் ஃப்ரெண்ட் வெளியே நின்று இருக்கான். இவ அப்படியே ஷாக்ல வரைஞ்சு போயிடுறா. அவன் வெளில இருந்து கால் பண்றான். இவ கதவை ஓபன் பண்ணிட்டு அவங்கிட்ட சொல்றான், உன்ன மாதிரியே குரல்ல யாரோ பேசிட்டு இருக்காங்கன்னு. அப்பவும் அந்த குரல் கேக்குது, நான் இங்க குளிச்சுட்டு இருக்கேன்னு யாருக்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு. உடனே இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு சுத்தி எடுத்துக்கிட்டு அந்த ரூம் கிட்ட நடந்து போறான். அண்ட் கிட்ட போயிட்டு அப்படியே நின்று, நான் தான் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னனே, ஏன் சொன்னேன் அப்படின்னு அவன் பாய் ஃப்ரெண்ட் கேட்குறான். பார்த்தா மொத்த ரூமுமே பிளட்டா மாறுது. அப்போ பாய் ஃப்ரெண்ட் ரத்தத்தோட அவனோட ஒய்ஃப் தலைமுடி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தோணுது. அவளுக்கு பின்னாடியும் ஒருத்தன் எட்டி பார்க்கறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. ஜீவு 2 கதையை கேட்டு முடிச்சதும் அந்த மேன்ஷன்ல இருந்து வெளில வந்துடுறான். ஃபர்ஸ்ட் ஆத்தருக்கு ஒரு புரோக்கர் வீடு வித்திருப்பான்ல, அவன் கூட அதே கோஸ்ட் மேன்ஷன்ல தான் இருந்திருப்பான். இப்போ அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க வரான். அந்த புரோக்கர் அவனுக்கு நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த ஆத்தருக்கு ஃபர்ஸ்ட் ரூமை காட்டிட்டு போயிருப்பான். இவன் கூட யாருமே இல்ல, ரொம்ப லோன்லியா இருக்கான். அதனாலேயே ஒரு பொம்மைய ஒய்ஃபா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னைக்கு வந்த ஆத்தர் நம்ம ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்ற விஷயத்த அந்த பொம்மை கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவனுமே இந்த மேன்ஷனுக்கு புதுசா தான் வந்திருக்கான். இந்த பொம்மைக்கு பிரேஸ்லெட் எல்லாம் பரிசா கொடுக்கறான். அப்ப அந்த பொம்மையோட தலை கீழே விழுந்துது. அதை சரி பண்ணிட்டு இந்த தடவையாவது அந்த பொம்மையை ரெடி பண்றவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இவன் தூங்கிட்டு இருக்கப்போ சிங்க்ல ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா சிங்க் ஃபுல்லா ஒரு தண்ணி மாதிரி இருக்கு. கையை உள்ள விட்டு பார்த்தா அவன் அன்னைக்கு கொண்டு வந்த பேக்கோட நாட்டு இருக்கு. அவன் திரும்பி பாக்குறப்போ அவன் கொண்டு வந்த பேக் அங்க இல்ல. நெக்ஸ்ட் டே பிளம்பர் வந்து செக் பண்றான். நிறைய முடி அதுல இருக்கு. பிளம்பரே திட்டிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு போயிடுறான். அன்னைக்கு ஒர்க் முடிச்சுட்டு அந்த உடஞ்சு போன பொம்மையை பேக் பண்ணி கம்பெனிக்கு கால் பண்ணி சொல்றான், இந்த தடவையாவது ஒழுங்கா சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றான். அப்போ சிங்க்ல மறுபடியும் சவுண்ட் கேக்குது. இவன் அந்த பிளம்பரை திட்டிட்டு சிங்க பாத்துட்டு இருக்கான். திரும்பி பாக்குறப்போ இவன் பேக் பண்ணி வச்ச பொம்மையை அங்க காணும்.
அப்போ அந்த சிங்குக்குள்ள இருந்து ஒரு கை வெளில தெரியுது. அந்த கையை இவன் நல்லா பாக்குறான். அப்போ பொம்மைக்கு போட்ட பிரேஸ்லெட் அவன் காலு கீழே இருக்கு. அவன் என்ன நினைக்கிறானா பிளாக் ஹோல் அவன் வீட்டுக்குள்ள இருக்குன்னு பயந்துட்டு இருக்கான். அந்த பிளாக் ஹோல் மூலமா அவனோட பொம்மை அந்த சிங்க் வழியா வேற எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்போ கூட வேலை செய்கிறவன் அவனுக்கு அந்த மேன்ஷனை பற்றி தெரிஞ்ச ரூமர்ஸ் எல்லாம் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு ஸ்கூல் பொண்ணு அதே மேன்ஷனில் இறந்து போயிடுச்சான். அது மட்டும் இல்லாமல் அங்கே போனவங்களில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களா, இல்லைன்னா காணாமல் போயிடுவாங்களே. இவ்வளவே அந்த பில்டிங்கை கட்டினவரே அங்கேயே சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டு அந்த புரோக்கர் அந்த பையனை திட்டிடுறான். அவன் வீட்டுக்கு இப்போ புதுசாக ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்த பொம்மை கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்போ சிங்க்ல ஏதோ சவுண்டு கேட்குது. இவன் சிங்க் சைடு பார்க்குறான். திரும்பி பார்க்குறப்போ அந்த பொம்மையும் சிங்க் சைடே பார்த்துட்டு இருக்கு. ஒரு செகண்ட் இவனுக்கு கொலைய நடுங்கி போயிடுது. இவன் மறுபடியும் அந்த சிங்க் சைட் பாக்குறப்போ ஒரு உருவம் பாதி வர தெரியுது. இவன் எழுந்து போய் பாக்குறான். காணாம போன இவன் பேக் பண்ண பொம்மை அந்த சிங்குக்குள்ள இருக்கு. இவன் அந்த பொம்மையை தொடலான்னு கிட்ட போறான். அப்போ புது பொம்மை கீழே விழுந்துது. அதை பார்த்துட்டு திரும்பும் போது அந்த பேக் பண்ண பொம்மை இவன் கண்ணு முன்னாடி நிக்குது. இவன் பயந்து போய் ரூமுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். டக்குன்னு ரூமுக்குள்ள கரண்ட் போயிடுது. நல்ல வேலையா அவன் கிட்ட ஒரு லைட்டர் இருக்கு. அதை ஆன்ல வச்சுட்டு பயத்துல நடுங்கிட்டே இருக்கான். அப்ப அவன் ஏதோ கவர் மேல காலை வைக்கிறான். அந்த பொம்மை அவனுக்கு பின்னாடி இருக்கு. அப்படியே அந்த சீன் முடியுது. அந்த பில்டிங்கோட சாபம் தான் எனக்கும் பரவிடுச்சு அப்படின்னு சொல்றான். வேற எதுவுமே அந்த புரோக்கருக்கு தெரியல. ஜீவு இதுவரை கேட்ட கதைகள் எல்லாம் வச்சு அவனோட அடுத்த கார்ட்டூன் புக்கை வரைகிறான். அப்படியே இந்த சாப்டர் முடியுது. சாப்டர் 4 த ஸ்டூடெண்ட். ஜீவு அவன் எழுதின காமிக்கெல்லாம் கொண்டு போய் ஒரு கம்பெனி கிட்ட காட்டுறான். அதை பார்த்து அவங்களுக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவனை இந்த கதையை பெருசா ஃபுல்லா எழுத சொல்றாங்க. அந்த கதையை அவங்களே வாங்கிக்கிறன்னு சொல்றாங்க. வேற யார்கிட்டயும் இந்த கதையை காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா ஜீவு ரெண்டாவது தடவை அந்த கோஸ்ட் மேன்ஷனுக்குள்ள போறான். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளவு தடுத்தும் அவனோட கதையை ஃபுல்லா எழுதணும்னு அந்த மேன்ஷனுக்குள்ள போறான். மறுபடியும் அந்த கேர்டேக்கர் கிட்ட வேற கதையை கேட்கறான். எவ்வளவு வேணா பே பண்றன்னு சொல்றான். அந்த கேர்டேக்கரும் இன்னொரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது 6வது ஃப்ளோர்ல நடந்தது. ஒரு பையன் இருந்தான். அவன் காலேஜ் முடிச்சுட்டு எங்க போறதுன்னு தெரியாம இந்த மேன்ஷன்ல இருந்து அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரான். ரூம் நம்பர் 604. அவன் வரப்போ அந்த வீடு ஒரே அழுக்கா இருக்கு. 2 பேரும் சாப்பிடலான்னு உட்கார்றாங்க. அப்ப அவன் இந்த ரூம் ஏன் இவ்வளவு அழுக்கா இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு அவன் பதிலே சொல்ல. அவனோட உடம்பு ஃபுல்லா வியர்டான வியாதி மாதிரி ஏதோ இருக்கு. அதை பார்த்தது பயந்து போய் இவன் கேக்குறான், இது பரவுமா அப்படின்னு சொல்லிட்டு. பரவி இருந்தா நான் உனக்கு சொல்லியே இருப்பேனே, இதெல்லாம் பரவாது, சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்றான். இவன் பார்க்கும்போது அந்த சாப்பாடு ஃபுல்லா கெட்டு போயிருக்கு. சரின்ட்டு இவன் அமைதியா போய் படுத்துக்கிறான். மார்னிங் எழுந்ததும் ஃப்ரிட்ஜில் போய் ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பாக்குறான். ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த எல்லாமே கெட்டு போயிருக்கு. அந்த வீட்டுல இருந்த ஃப்ரெண்டு வெளில போனதும் அப்ராட்ல இருந்து வந்தவன் அந்த ரூமை கிளீன் பண்ண நினைக்கிறான். இப்பதான் இவன் இந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு கரையை ரிமூவ் பண்ற மாதிரி ஏதாவது பொருள் இருக்குமான்னு கேட்கிறான். அந்த நாள் ஃபுல்லா மொத்த ரூமையும் கிளீன் பண்றான். நைட் ஆனதும் வெளில போனவன் ரூமுக்கு வந்துடுறான். இவனை பார்த்துட்டு பயங்கரமா திட்டுறான், எதுக்கு ரூமை கிளீன் பண்ணுன்னு. அப்ராட்ல இருந்து வந்தவனுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க இருக்க வேண்டான்னு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவன் கிளீன் பண்ண ரூம்லாம் அகைன் பழைய மாதிரியே மாறிடுது. இப்போ அவனோட ஃப்ரெண்டோட உருவமும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம செவுத்துக்குள்ள இருந்து கைகள் அவனை அப்படியே பிடிச்சது. அவன் அப்படியே இந்த சீனும் முடியுது. இப்போ ஜீவு உண்மையிலே இந்த இடம் சபிக்கப்பட்ட இடமா அப்படின்னு கேக்குறான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு கல்ட் குரூப் இருந்தது. அந்த ஓனருக்கு வர்ஷிப் பண்ண நிறைய பேர் இங்க இருந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேள்வி மேல கேள்வியா கேட்கிறான். உடனே அந்த கேர்டேக்கர், உண்மையிலே இங்க என்ன நடந்தது, ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீயே போய் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் சாவியை கொடுக்குறாரு. அப்படியே இந்த சாப்டர் முடியுது. ஃபைனல் சாப்டர் கேர்டேக்கர். ஜீவோட கேர்ள் ஃப்ரெண்ட் எதர்ச்சியா அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தா ஆடியோவெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அப்போ எல்லாத்துலயுமே ஜீவு பேசினது மட்டும்தான் இருக்கு. கேர்டேக்கர் பேசினது எதுவுமே இல்ல. ஏதோ தப்பா இருக்குன்னு நினைக்கிறான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். உடனே அவனை தேடி போறா. இப்போ ஜீவு ரூம் நம்பர் 1504க்கு போறான். அவன் லிஃப்ட்ல ஏறும்போது ஒரு ஒர்க்கர் திரும்பி நின்று இருக்கான். இவன் 15th ஃப்ளோர் பட்டனை அழுத்திட்டு வெயிட் பண்றான். அப்போ லிஃப்ட் வேற ஃப்ளோர்ல சம்பந்தமே இல்லாம நிக்குது. ஒரு கட்டத்துல லிஃப்ட் லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. பின்னாடி சைலண்டா நின்று இருந்தவன் இவனை தொட ட்ரை பண்றான். அதை கவனிக்கிற இவன் ரொம்ப பயந்து போயிடுறான். லிஃப்ட்டை விட்டு வெளில போய் பாக்குறான். பார்த்தா அந்த ஒர்க்கரை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காரு. இவன் அந்த வராண்டாக்கு போகும்போது லிஃப்ட்ல பார்த்த அதே ஒர்க்கர் அங்க நிக்கிறான். இவனை பார்த்ததும் வேகமா இவனை நோக்கி ஓடி வரான். பயந்து போய் இவனும் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப இவன் போய் ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். அந்த ஒர்க்கர் கரெக்டா கபோர்ட் முன்னாடி அதே பயம்படுத்துற மாதிரி நிக்கிறான்.
ஜீவு கண்ணை இறுக்கமா மூடிட்டு அழுறான். திரும்பி அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. ஜீவு அவனோட ரூமுக்கு போறான். அப்ப அந்த ரூம்ல ஒரு டேப் இருக்கு. அந்த டேப் எடுத்து அவன் போட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த டேப்ல கேர்டேக்கர் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த டேப்பை நீ கேக்குறனா உனக்கு உண்மை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கு. இந்த இடத்தோட கேர்டேக்கர்லாம் நான் கிடையாது. உன்ன மாதிரி நானும் புதுசா இந்த இடத்துக்கு வந்த ஒருத்தன் தான். ஒரு நாள் நைட் அப்போ கேர்டேக்கரும் அவனோட அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்குள்ள திருடுறதுக்காக வராங்க. இப்போ ஜீவு இருக்க அதே ரூம்ல தான் அவங்களும் வந்து திருடுறதுக்காக ரூம்குள்ள வராங்க. அந்த அசிஸ்டன்ட் இருட்டுக்குள்ள ஒரு தலைமுடிய பார்த்து பயந்து போயிடுறான். அப்போ ஒரு சேஃபையும் பாக்குறாங்க. அதோட சாவிய கல்ட் லீடர் வாயிலிருந்து எடுக்கிறாங்க. அந்த சேஃபை ஓபன் பண்ணா அதுல நிறைய காசு இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போதே கேர்டேக்கர் மறைஞ்சு போயிடுறாரு. உடனே அசிஸ்டன்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க இருந்து எல்லா காசையுமே எடுத்துக்கிட்டு ஓடலான்ட்டு பாக்குறான். அப்போ அந்த கல்ட் லீடரை கண்ணு முன்னாடி பார்த்து பயந்து போயிடுறான். இருந்தாலும் ஓடி போய் அங்க இருந்து கார்ல ஏறிடுறான். அப்போ கேர்டேக்கர் அங்க வராரு. இந்த அசிஸ்டன்ட் அவன் காலை கவனிக்கும் போது அது அந்த கல்ட் லீடர். அப்படியே அந்த சீன் முடியுது. கேர்டேக்கர் ஆவின்னு தெரிஞ்சுக்கிற ஜீவுக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ இவன் கல்ட் லீடரை அங்க பாக்குறான். அவனை அந்த ரூம்லயே அடைச்சு வச்சிடுறாங்க. அந்த கேர்டேக்கர் ஜீவோட உருவத்துல வெளில போறான். அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த மேன்ஷனுக்குள்ள வந்துடுறா. இவ உள்ள வந்த உடனே இவளுக்கு பின்னாடி அந்த சின்ன குழந்தைய நிக்குது. அப்போ கேர்டேக்கர் ஜீவ் உருவத்துல உள்ள வரான். அப்போ அவளோட கேர்ள் ஃபிரெண்ட் நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறா. உடனே அந்த ஜீவ் வந்து சிரிக்கிறான். அவனோட கண்ணு வந்து ஒரு மாதிரி மாறுது. அப்படியே இந்த படம் புரியுது. சோ உண்மையிலே என்ன இந்த இடத்துல நடந்திருக்குன்னா, இந்த இடம் டெவில் கல்ட் குரூப்போட இடமா இருந்திருக்கு. இந்த இடத்த பத்தி பக்கத்துல இருக்க சர்ச் பீப்புளுக்கு எல்லாம் தெரியுது. இங்க இருந்து எல்லாரையுமே தீயில எரிச்சிடுறாங்க. அந்த கல்ட் லீடர் மறுபடியும் வெளில வரக்கூடாதுன்னு மந்திர தந்திரம் எல்லாம் போட்டு ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிடுறாங்க. அப்போ இந்த கேர்டேக்கரும் அசிஸ்டன்ட்டும் போயிட்டு அந்த கல்ட் லீடரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவர் அந்த மேன்ஷனுக்கு வர எல்லாருமே சாகடிச்சிடுறாரு. அவருக்கு பிடிச்ச உருவத்தை மட்டும் அவர் எடுத்துக்கிறாரு. இந்த உருவத்துல சுத்திட்டு இருக்காரு. கடைசியா ஜீவோட கேர்ள் ஃபிரெண்டும் அங்க வந்து மாட்டிக்கிறார். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இதை விட பயங்கரமான படத்தோட வரேன். இந்த படம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.